Nokia சமீப காலமாவே நிறைய மொபைல்ஸ்களை வந்து லான்ச் பண்ண வண்ணம் இருக்காங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல. குளோபல் HMT அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துக்கு இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பெர்மிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையிலே நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்கள் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. இப்போ Nokia C1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் போனை வந்து ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன, இதோட விலை எவ்வளவு அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு கம்மியான விலையில ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து நல்ல பிராண்டடான ஒரு போன் வாங்கணும், லைஃப் லாங் வரணும், பட் ஆனா வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு தருணம் சரியான தருணமா இருக்கு. சோ அப்படி நோக்கியால என்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, சோ என்னென்ன கலர் வேரியன்ட்ல வருது, சோ எல்லா விஷயங்களையுமே டெப்தா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். Nokia C1 உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் 5.5 இன்ச்ல IPS டிஸ்ப்ளே உடன் கூடிய ரெட் அண்ட் பிளாக் கலர் ஆப்ஷன்கள்ல கிடைக்குது. இப்போதைக்கு இதை குளோபலா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அடிஷனல் விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, குவாட் கோர் ப்ராசஸர் 1.3 GHz வெர்ஷனோட வருது. ஆண்ட்ராய்டு 9 Pie அப்டேட்டோட கொடுத்திருக்காங்க. விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 4200 ரூபாய்க்கு ஒரு நல்ல தரமான போன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல 2 சிம்ஸ் வந்து சப்போர்ட் பண்றது மாதிரி கொடுத்திருக்காங்க. நெட்வொர்க் டைப் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு டிராபேக் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் 3G தான் கொடுத்திருக்காங்க. நானோ சிம் டைப் கொடுத்திருக்காங்க. மைக்ரோ USB போர்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இதில் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 watts 1 amps சார்ஜர் சப்போர்ட் வந்து இதில் கொடுத்திருக்காங்க. சோ வெறும் 2300 mAh பேட்டரி தான் இருக்கு. பட் இந்த ரேட் ஆஃப் பிரைஸுக்கு வந்து இது worth அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அடிஷனல் விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கலாம். இதுல 16 GB உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜா கொடுக்குறாங்க. 32 GB வரைக்கும் நீங்க எக்ஸ்பெண்டபிளா போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல 1 GB RAM கொடுக்குறாங்க. சோ இதுவும் ஒரு டிராபேக். 2 GB ஆவது மினிமம் கொடுத்திருக்கலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஆடியோ ஜாக் சப்போர்ட் 3.5 mm கொடுக்குறாங்க. FM ரேடியோ வந்து இன்பில்ட்டாவே இருக்குது. சோ வயர் கனெக்ட் பண்ணி நீங்க FMல வந்து கனெக்டிவிட்டி ஆயிக்கலாம். சோ கூடவே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கேமராக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ரெண்டுத்திலுமே வந்து டுவல் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 5 மெகாபிக்சல்ல வருது. உங்களுக்கு அப்பச்சர் நம்பர் f1.2ல வந்து கொடுக்குறாங்க. சோ AI சப்போர்ட் இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சார்ஸும் கொடுத்திருக்காங்க. மேபி இந்த போன வருஷமே லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்குமோ அப்படின்னு தோண வைக்குது இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்க்கும் பொழுது. அது மட்டும் இல்லாம இது குளோபலா லான்ச் பண்ணதுனால அமெரிக்கா அண்ட் ஏசியா பசிபிக் ஏரியாவில் தான் வந்து அதிக அளவில் இது புழங்க இப்போ விட்டுருக்காங்க. ஸோ இதோடைய அங்கத்திய பிரைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா $59 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் வரும். இந்தியாவில் கூடிய விரைவில் இது லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல வரப்போகுது, ஸோ எப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டேட் லான்ச், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு தெரிய வரும். சோ இந்த ஸ்மார்ட் போனை கண்டிப்பா நீங்க worth அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2K20ல இது மொக்கையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டான விஷயங்கள் ரெகுலரா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல நியூ ஆப்ஷனா ஐகான் பிளஸ் ஆல் ஐகான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன் பை நோட்டிபிகேஷனா வந்து சேரும். Stay tuned guys. Until signing off, Vijay. Baba, see you. Have a nice day.